ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று செப்டம்பர் 14ஆம் தேதி மாலை 4:30 மணி தொடங்கி இன்று செப்டம்பர் 15ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன் மொத்தம் 12,000 SST டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. இந்த 12,000 SST டோக்கன்களும் நேற்று மாலை 7:30 மணியோடு முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SST கவுண்டர்ஸும் இம்மிடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்று செப்டம்பர் 14ஆம் தேதி மாலை 4:30 மணி தொடங்கி ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3,000 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்களும் சுமார் 8 மணி அளவில் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸினுடைய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இந்த SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர்கள் இன்று செப்டம்பர் 15ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி 5 மணிக்குள்ள ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் இப்போ இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்களும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்கள் கொடுக்குறாங்க. திவ்ய தரிசன டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகும். SST டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் டாக்ஸி, கேப் அல்லது ஜீப் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ கூட நடந்து போகலாம். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் 2 பக்தர்களுமே உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை, டிக்கெட்டும் இல்லை, நீங்கள் இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். திருமலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் இருந்து இந்த கியூ ஆரம்பமாகும். இந்த இடத்திற்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கன்களும் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு திருமலையில் ஒரே தரிசன கியூ மூலமாக தான் தரிசனத்திற்காக போகும். அந்த தரிசன கியூ ஆரம்பமாகக்கூடிய இடம் திருமலையில் இருக்கக்கூடிய ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்குமே திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். SST டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நம்ம எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் இலவச டோக்கன் வாங்கியோ டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனமோ அல்லது டிக்கெட் வாங்கியோ எந்த கியூவில் நம்ம தரிசனத்திற்காக ஜாயின் பண்ணாலும் அந்த கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்போ யார் பொருட்களை டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்கள அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. திருமலை கோவிலில் பெருமாளை தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நம்முடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே நபர் தான் இந்த இடத்திற்கு போய் மறுபடியும் பொருட்களை திரும்ப வாங்க முடியும். கீழ் திருப்பதியில் மட்டும்தான் இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்குறாங்க. திருமலையில் எந்தவித தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் திருப்பதி மற்றும் திருமலையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட்டுகளுமே திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் கொடுப்பது கிடையாது. எல்லா தரிசன டிக்கெட்டுகளும் ஆன்லைன் மூலமாக தான் நம்ம புக் செஞ்சுட்டு வந்து பெருமாளை தரிசனம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் காலையில் வாங்கினீங்கன்னா
அதே நாள் மாலை 4 மணிக்கே பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் ரொம்ப பக்கத்தில் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். இந்த ஒரு தரிசன டிக்கெட் மட்டும்தான் இப்போது திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலை மற்றும் திருப்பதிக்கு தரிசனத்திற்காக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தங்குவதற்கு டிடிடி ரூம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே ஆஃப்லைனில் காலையில் 6 மணி தொடங்கி டிடிடி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நேரடியாக போய் டிடிடி ரூம்ஸ் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அவசியம். மொபைல் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டிடிடி ரூம்ஸ் புக் செய்வதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கண்டிப்பாக இருக்கணும். தனி ஒரு நபருக்கு டிடிடி திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் கொடுப்பது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அல்லது நீங்கள் தனி நபராக போயிருக்கீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்திலையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC 1, 2, 3 மற்றும் 5 என்று 4 கட்டிடங்களில் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. இலவச லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் கிடையாது. இந்த டார்மெட்ரி ஹால்ஸ் இருக்கக்கூடிய இடத்திலேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டோக்கன்கள் வாங்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இந்த தரிசன டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய தரிசன டோக்கனில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதனாலேயே இந்த தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த தரிசன டோக்கன்கள் வாங்க முடியுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த தரிசன டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் அவங்க கியூவில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹால்ஸ் கடந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வரக்கூடிய சமயத்தில் ஒரு தரிசன டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கணும். இலவச தரிசன டோக்கன்கள் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் தரிசனம் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நம்ம கொடுக்கணும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடக்கக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு குரூப்பாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுறாங்களே தவிர்த்து தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. திருமலையில் 2025ஆம் ஆண்டினுடைய பிரம்மோற்சவம் வரக்கூடிய செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதியோடு முடிவடையுது. இதனை முன்னிட்டு நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி திருமலையில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. திருமலை கோவிலில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனமானது வருடத்தில் 4 முறை நடக்கும். யுகாதி பண்டிகை, ஆனிவார ஆஸ்தானம், வைகுண்ட ஏகாதசி மற்றும் பிரம்மோற்சவம். இந்த விழாக்கள் ஆரம்பமாவதற்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனமானது திருமலை கோவிலில் நடக்கும். இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சன சமயத்தில் கோவில் முழுவதுமே பச்சை கற்பூரம், சந்தனம், குங்குமப்பூ, மஞ்சள், கிச்சிலிகட்டா என்ற சுகந்த பொருட்களால் ஆன பரிமளத்தால் கோவிலை சுத்தம் செய்வாங்க. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 6 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் திருமலை கோவிலில் நடக்க இருக்குது. இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் முடிந்து பூஜைகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் பக்தர்களை நாளை தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனத்தை முன்னிட்டு VIP பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எதுவுமே இன்று செப்டம்பர் 15ஆம் தேதி அக்செப்ட் பண்ணிக்கல.
நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக வரக்கூடிய விஐபி பிரேக் தரிசனமும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நேற்று செப்டம்பர் 14ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 77,893. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,604. உண்டியல் காணிக்கை 3.53 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் நேற்று 31 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 முதல் 15 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு 2 முதல் 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 2 முதல் 4 மணி நேரமும் தரிசனத்திற்கு ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.